ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன் ஆஷிரமா செஞ்சு. இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் கோஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி தான் இந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கும். காட் ஆஃப் ஷினோபீஸ்னு இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த டைட்டிலை எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி தான் ஆஷிரமா இருந்திருப்பார். ஆனால் எல்லாருக்குமே இருக்கிற பெரிய டவுட் இவரோட டெத்து தான். இப்போ வர இவரோட டெத்தை பற்றி அனிமே மாங்கால சரியாக சொல்லப்படலை. எல்லாரும் இவர் ஓல்ட் ஏஜில் இறந்துட்டார்னு கூட நினச்சிக்கிட்டு இருப்போம். இன்னும் சில பேர் இல்னஸ்னால் இறந்துட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக இதுதான் நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஆஷிரமா ஒரு பேட்டலில் அவரோட ப்ரைமில் தான் கொல்லப்பட்டிருக்காரு. காட் ஆஃப் ஷினோபியோடைய கொடூரமான மரணம் எப்படி இருந்துச்சு, இவ்வளோ பெரிய ஷினோபியை யார் கொண்டான்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல இவர் அப்போ பவர்ஃபுல்லாக இருந்த சில ஷினோபிஸால் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சில தியரிஸ் இருக்குது. இதில் ஒரு 3 பேரோட நேம் அடிப்படுது. இவங்க தான் ஆஷிரமாவை கொன்னாங்களான்னு பார்த்துருவோம். ஆஷிரமாவோட இறால அவரை மிஞ்ச ஆளே இல்லை. அவருக்கு ரைவலாக இருந்த ஒரே ஷினோபின்னா அது மாதரா மட்டும்தான். அவரை தாண்டி மற்ற எந்த கிளான்ல இருந்தும் பெரிய ஷினோபிஸ் வரல. பட் அப்போது யாருமே ஆஷிரமா மாதரா அளவுக்கு டேலண்டடாக இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை. அப்போது இருந்த டைமில் சாஸ்கே சருட்டோபின்னு ஒரு ஷினோபி இருந்தார். இவர் ஆஷிரமா மாதரா ஈக்குவலுக்கு ஸ்கில்ஃபுல்லான பர்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் சருட்டோபி கிளானோட ஹெட்டாக இருந்தார். எல்லா சாக்ரா நேச்சரையும் மாஸ்டர் பண்ண ஒரு ஆளாக இவர் இருந்தார். த்ரூ அவுட் நருட்டோ சீரீஸ்லேயே விரல் விட்டு என்ற சில பேரால் தான் இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சுது. அதை தாண்டி இவரோட ஸ்பெஷாலிட்டியாக ஹிடன் நிஞ்சிட்ஸுவை சொல்கிறாங்க. அது என்ன ஹிடன் நிஞ்சிட்ஸு, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த சருட்டோபி சாஸ்கேங்கிற கேரக்டரையே 2 ரியல் லைஃப் ஷினோபியை இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அவங்க பேர் கோசுகி சாசுகே, சருட்டோபி நீசுகே. இவங்க 2 பேரோட எபிலிட்டிஸ் ஸ்பீட் அண்ட் ஜம்ப் தான். இவங்க குரங்கு மாதிரி பயங்கரமாக ஜம்ப் பண்ணுவாங்க, முயல் மாதிரி ரொம்ப வேகமாக ஓடுவாங்கன்னு போட்டிருக்கு. எனிமீஸ் எல்லாம் இவங்களை பிடிக்கவே முடியாதோன்னு யோசிக்க வச்சுருவாங்களாம். அந்தளவுக்கு இவங்களோட ஸ்கில்லுங்கிறது பேட்டில் ஃபீல்டில் இருக்குமா. அதனால் இவரோட எபிலிட்டிஸ் ஸ்பீட் அண்ட் ஜம்பிங்காக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்போ இவரோட கிளானோட எபிலிட்டிஸை பற்றி பார்ப்போம். வில் பவர் தான் இவங்களோட முக்கியமான எபிலிட்டி. இன்னுமே தெளிவாக சொல்லப்படாத நிறைய ஜிட்ஸுவை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஹிடன் ஜிட்ஸுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். உதாரணத்துக்கு 4th கிரேட் நிஞ்சா வாரில் 10 டைல்ஸை குரூப் ஆஃப் சருட்டோபி கிளான் ஷினோபி சிமெண்ட் மாதிரியான சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் அது என்னன்னு இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்லப்படலை. சருட்டோபி கிளானோட வில்லேஜ் சரியா உச்சியா அண்ட் செஞ்சு கிளான் கிட்டேயே தான் இருந்துச்சு. இதனாலேயே இந்த 3 கிளானுக்குமே அடிக்கடி சண்டை நடக்குமாம். இந்த உச்சியா செஞ்சு கிளானுக்கு எப்படி ஆகாதோ அதே மாதிரி ஷிமுராக்கும் சருட்டோபி கிளானுக்கும் ஆகாது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆஷிரமா மாதராவும் ஒன்று சேர்ந்து ஹிடன் லீஃப் வில்லேஜை ஃபார்ம் பண்ணி அங்கே ஒன்றா வாழ்ந்ததை பார்த்து சாஸ்கே சருட்டோபியும் ஷிமுரா கூட ஒன்றா சேர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஹிடன் லீஃப்குள்ளே குடிபெயர்ந்தாங்க. இதை கேட்ட மாதராக்கு செம்ம ஷாக் ஆகிருச்சா. எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காத மாதராவே இவர் வில்லேஜ்குள்ளே வந்து ஜாயின் ஆனதை பார்த்து ஷாக் ஆகி இருக்காருன்னா அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆள்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி இவர் லீஃப் வில்லேஜில் குடிபெயர்ந்து ஒரு கட்டத்தில் ஆஷிரமாவை காலி பண்ணிட்டதா சொல்கிறாங்க. பட் இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. சாஸ்கே சருட்டோபி கண்டிப்பாக பவர்ஃபுல் கேரக்டர் தான். பட் அவர் ஆஷிரமாவை கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பொருட்டோ ரோட் டு பி பேஜ் 2, நருட்டோ சாப்டர் 625 பேஜ் 8, நருட்டோ சாப்டர் 533 பேஜ் 12, நருட்டோ சாப்டர் 612 பேஜ் 1213, 4th டேட்டா புக் பேஜ் 316, நருட்டோ சாப்டர் 500 பேஜ் 11ல் இருக்குது. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இவரை தாண்டி ஆஷினா உசுமாக்கியவும் ஆஷிரமா டெத்துக்கு ஒரு ரீசனாக சொல்லுவாங்க. அது யாருன்னு சில பேர் கேட்கலாம். இவர் உசுமாக்கி கிளானோட லீடர். அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஆஃப் வேர்ல்பூல்ஸோட லீடர். கிட்டத்தட்ட 67 வயசுலையும் அவங்க கிளானோட லீடராகவும் வில்லேஜோட ஹெட்டாகவும் இருந்திருக்காருன்னா இந்த ஆஷினா எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பார்னு பார்த்துக்கோங்க. பொதுவாக ஒரு வில்லேஜ் எதிரி நாட்டுக்கிட்ட இருந்து தப்பிக்க இன்னொரு பெரிய வில்லேஜ்குள்ளே போய் சேருவாங்க.
அப்படி சேர்றதால அவங்க வில்லேஜோட பாதுகாப்பு அதிகமாகும். ஆனால் இந்த உசுமாக்கிஸ் அப்படி யாரு கூடவும் சேராமலே எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கானவங்களா இருந்தாங்களாம். இவரோட ஸ்பெஷாலிட்டி ஃபியூஞ்சுட்சு, அதாவது சீலிங். எவ்வளோ பெரிய டெய்ல் பீஸ்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே இவரால் சீல் பண்ணிட முடியுமா. நருட்டோவில் மினாட்டோ குஷினா யூஸ் பண்ண இந்த ஃபியூஞ்சுட்சுலாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட குராமாவையே சீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஆஷினா யூஸ் பண்ணுற பேசிக்கான ஜுட்ஸு தான். அப்போ இவரோட ப்ரைம் ஜுட்ஸுஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. 4th டேட்டா புக்கில் ஆஷினாவோட ஃபியூஞ்சுட்ஸுல அவர் தான் டாப். கிட்டத்தட்ட அவர்கிட்ட யாராலையும் போட்டி போட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸ்லேயே ஆஷிராமா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியும். அவர் கிட்டத்தட்ட எல்லா டெய்ல் பீஸ்டையும் கேப்சர் பண்ணியிருப்பார். ஆஷிராமா ரொம்ப பெரிய அட்டாக்ஸை டிஃபெண்ட் பண்ண சேஜாட் கேட் ஆஃப் காட்ஸ்னு ஒரு ஜுட்ஸுவை யூஸ் பண்ணியிருப்பார். இது அப்படியே உசுமாக்கி கிளானோட டோரி சீல் மாதிரியே இருந்திருக்கும். இது மூலமாக இந்த ஜுட்ஸுவை ஆஷிராமாக்கு டீச் பண்ணது ஆஷினாவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் லீஃப் வில்லேஜுக்கும் லேண்ட் ஆஃப் வேர்ல்பூலுக்கும் ஒரு பெரிய ஃபைட் வந்திருக்கும். அதில் ஆஷினா உசுமாக்கி அவரோட பவர்ஃபுல் ஜுட்ஸுவெல்லாம் ஆஷிராமாக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பாருன்னு ஒரு தியரி இருக்குது. இன்னும் சிலர் ஆஷிராமா காக்குசுவால் கொல்லப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. காக்குசு ஆஷிராமாவை கொல்ல ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் ஆஷிராமா அவரை ஓட விட்டுருப்பாரு. ஆக்சுவலாக காக்குசு அகாட்சுகியில் ஜாயின் பண்ணதுக்கே ஆஷிராமா தான் காரணமாக இருக்கார். காக்குசு ஆஷிராமாவை கொல்ல ட்ரை பண்ணி தோற்று போனதால் அவரோட வில்லேஜே அவரை ரொம்ப கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவரை ஜெயிலில் போட்டுலாம் கொடுமை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு அவங்க வில்லேஜோட மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஃபொபிடன் ஜுட்ஸுவான எர்த் கிரட்ச் ஃபியர்னு சொல்லப்படுற ஒரு ஜுட்ஸுவை திருடிக்கிட்டு ஓடி போயிருப்பார். அதுக்கப்புறம் அகாட்சுகிலையும் ஜாயின் பண்ணியிருப்பார். இந்த விஷயத்தெல்லாம் 3rd நருட்டோ டேட்டா புக்கில் சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக ஆஷிராமாவை காக்குசு கொல்லலைன்னு தெரியுது. அடுத்து அவர் ஓல்டேஜில் இறந்தாரான்னு பார்க்கலாம். ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை பொறுத்தவரை நம்ம டெத்தில் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் ரீஅனிமேஷன் அப்பவும் இருப்போம். மாதராக்கு மட்டும் கபுட்டோ ஸ்பெஷல் ரீஅனிமேஷனை பண்ணி அவரோட ப்ரைமில் இருந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பார். 4th நிஞ்சா வாரில் ஒரோச்சிமாரு எல்லா உக்காகேவையும் ரீஅனிமேட் பண்ணியிருப்பார். எல்லா உக்காகேவும் இறந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் ரிட்டன் வந்திருப்பாங்க. இப்போது ஆஷிராமா ஓல்டேஜில் இறந்துருந்தா அவரும் ஓல்டாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அவர் யங்காக கிட்டத்தட்ட ப்ரைம் லுக்கில் இருந்திருப்பார். அதுவும் இல்லாமல் அவரோட வார் காஸ்டியூம்லையும் இருப்பார். அதுலேயும் அவரோட ஷோல்டர் பிளேட் உடஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த பேனலில் சுனாடே அவங்களோட 2 கிராண்ட் ஃபாதர்ஸும் அவங்களோட ட்ரீமை பர்சியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே வில்லேஜ்க்காக இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக அவர் வாரில் தான் இறந்துருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். 1st நருட்டோ டேட்டா புக்கில் டோபிராமா டேட்டாவில் ஆஷிராமா ஹொக்காகேவாக இருக்கும்பொழுதே சாவோட விளிம்பில் இருப்பார். அப்போ அவரோட சக்சஸர் அண்ட் பிரதரான டோபிராமா கிட்ட அவரோட டையிங் விஷய சொல்லியிருப்பார். டோபிராமாவும் ஹொக்காகே ஆகி அந்த விஷய நிறைவேற்றி இருப்பாருன்னு கிஷிமோட்டோவே சொல்லியிருக்காரு. டோபிராமா ஹொக்காகே ஆகும்போது அவர் அவ்வளோ வயசானவராக இருந்திருக்க மாட்டார். ஆஷிராமாக்கும் டோபிராமாக்குமே பெரிய வயசு வித்தியாசம் கிடையாது. ஸோ இதன் மூலமாக ஆஷிராமா தன்னோட ப்ரைமில் ஏதோ ஒரு வாரில் தான் இறந்து இருக்காருன்னு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. சரி, இவரை யாரோ கொன்று இருக்காங்கன்னா அவரை கொன்ன அந்த ஷினோபி யாராக இருக்கும்னு இப்போது பார்ப்போம். என்னோட கெஸ் படி எல்லா காகேஸும் சேர்ந்து தான் ஆஷிராமாவை கொன்று இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது எப்படி? ஆஷிராமா இவ்வளோ அக்கறையாக டெய்ல் பீஸ்டெல்லாம் வேட்டையாடி எல்லா வில்லேஜுக்கும் அதை ஃப்ரீயாக கொடுத்து ஸ்ட்ரென்த்தை பேலன்ஸ் பண்ணியிருப்பார். அவரை ஏன் எல்லா காகேஸும் கொல்லணும்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக அதுதான் இங்கே பிரச்சனையே. நல்ல எண்ணத்தில் ஆஷிராமாவால் கொடுக்கப்பட்ட இந்த டெய்ல் பீஸ்ட்டை ஆஷிராமா மாதிரி எந்த வில்லேஜ் பீப்புள்ஸும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். இதனால் அவங்க வில்லேஜ் பெரிய டேமேஜை சந்திச்சிருக்கலாம். அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து காட் ஆஃப் ஷினோபியான ஆஷிராமாவையே கொண்டு இருக்கலாம். அப்படி இல்லைனா ஆஷிராமாவோட பவர்ஸே இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்திருக்கலாம். இதே மாதிரி தான் ஆஷினாவும் பெரிய த்ரெட்டாக இருந்ததால்
அவரையும் உசுமாக்கி கிளானையும் ஆலர்ட் ஷினோபி ஃபோர்ஸ் போட்டு தள்ளியிருப்பாங்க. அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட ஆஷிரமாவையும் இவங்க கொண்டு இருக்கலாம். இப்படி எல்லாரும் சேர்ந்து காலி பண்ண வந்தா கூட ஆஷிரமா அவ்வளோ சீக்கிரத்தில் சாகக்கூடிய கேரக்டராங்கிற டவுட் உங்களுக்கு இப்போ வரலாம். பட் கிஷிமோட்டோவே 4th டேட்டா புக்கில் ஆஷிரமாக்கு ரொம்பவே வீக்கான பாடி இருந்ததாகவும் அவர் யங் ஏஜில் இறந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது ஆஷிரமாக்கு அவரோட ஹீலிங் பவர்ஸே ஆபத்தாக முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதுதான் அவரோட லைஃப் ஸ்பேனை குறைச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி ஆஷிரமா வீக்கான டைமில் ஒரு வாருக்கு போய் அங்கே சில ஆலர்ட் ஷினோபி ஃபோர்ஸால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம்ங்கிறது தான் என்னோட தியரி. உங்களுக்கு என்ன தோணுது? ஆஷிரமாவை யார் கொண்டு இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.